வெல்கம் டு டிடி லக்ஸி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம்னா, நான் வந்து கன்சீவாக இருக்கும்போது எப்படிலாம் ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது ஃபுல்லாக வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ வாங்க பார்க்கலாம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 மாதம் சுத்தமாக வாமிட்டே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் ஃபுல்லாக வாமிட்டு. எது சாப்பிட்டாலும் வந்து வாமிட் ஆயிரும். அது ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். அந்த வாமிட்க்கு வந்துட்டு இந்த கொழுமிச்சம்பழம், ஆரஞ்சு பழம் ஜூஸ்லாம் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து குடிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா 3 வந்து பிரித்து குடிச்சிக்கோங்க. அதாவது காலையில் பிடிச்சிங்க அப்படின்னா மதியானம் வரைக்கும் வச்சுக்கோங்க. மதியானத்துலேருந்து நைட் வரைக்கும், நைட்டு டு வெடிக்காலம் வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் குடிக்கும் போது வந்து நல்லா பேபி வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்ரூம் வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வேறு வழியே இல்லை, குடிச்சு தான் ஆகணும். அப்போ தான் பேபி வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதான் பார்த்திங்கன்னா வாமிட் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 மாதம் ஃபுல்லாக வாமிட்டே கிடையாது. அப்புறம் ஒரு 3 மாதம் ஃபுல்லாக வாமிட்டு. அதனால் வந்து வாமிட் ஆகுதுன்னு சொல்லி எதுவும் வந்து நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஏன்னா உள்ளே வந்து ஒரு குழந்தை இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தான் பசிக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து சாப்பிட்ணும். நான் போட்டு வச்சாலே வாமிட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நான் திரும்பி சாப்பிடுவேன். அப்புறம் வந்துட்டு நான் பார்த்திங்கன்னா எல்லாமே சாப்பிட்டேன். இதுதான் அதுதான் அப்படிங்கிறது கிடையாது, எல்லாமே சாப்பிட்டேன். வாங்க, இதில் வந்து பேபி வெயிட் அதிகமாகிறதுக்கும் ஹீமோக்ளோபின் அதிகமாகிறதுக்கும் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா நார்மல் தான் ஆச்சு, நார்மல் டெலிவரி தான். பேபியும் பார்த்திங்கன்னா 3.25 கிலோ இருந்தாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேபிங்கும் போது கொஞ்சம் இதாக இருக்கும். 2வது பேபிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொஞ்சம் நிறைய வெயிட் வர மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட் பேபி 3.25 கிலோ வெயிட்டு, நார்மல் டெலிவரி. இப்போ பார்த்திங்கன்னா நான் எந்திரிச்சதும் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு சத்து மாவு தான் சாப்பிடுவேன். அதாவது இந்த ஸ்கூலில் கொடுப்பாங்களே அந்த சத்து மாவு தான் சாப்பிடுவேன். அது ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது. சத்து மாவு பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிடுவேன். அதில் வந்து சுடுதண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஸ்பூன் போட்டு அப்படியே சாப்பிட்றது தான் சத்து மாவு. நீங்கள் வேறு வீட்டில் ரெடி பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்கூலில் கொடுப்பாங்க, பிரைமரி ஹெல்த் சென்டர் அந்த மாதிரி இதிலெல்லாம் கொடுப்பாங்க, அதை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை ராகி கூழ் குடிக்கலாம். பெஸ்ட் வந்து சத்து மாவு எதாக இருந்தாலும் வந்து நீங்கள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு இது சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு, நீங்கள் வந்து டிஃபன் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அது கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா சாப்பாடு கண்டிப்பாக வந்துட்டு காய் அதிகமாக வச்சு சாப்பாடு கம்மியாக போட்டு ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க. எதாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சாப்பிடுங்க. அப்புறம் வந்து கீரை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். வாரத்தில் 2 நாள் 3 நாள் வந்து கீரை, அந்த காய்கறின்னு சொல்கிறேன்னா அதிலே வந்து கீரை எடுத்துக்கணும். இப்போ வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டிங்களா, அதுக்கப்புறம் ஒரு 10 to 11 மணி போல் வந்து ஒரு முட்டை சாப்பிடுங்க. அந்த முட்டை நீங்கள் வந்து எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். அதாவது பார்த்திங்கன்னா வேக வச்சு சாப்பிட்லாம், ஆம்லேட் போட்டு சாப்பிட்லாம், பொடி மாஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். பெஸ்ட் ஒரே மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு போர் அடிக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கூட சாப்பிட்லாம். மோஸ்ட்டாக வேக வச்சு கூட சாப்பிடுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரோட்டீன் கொடுக்க முட்டை. அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 மாதத்துக்கு மேலே தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக டயர்டாக இருக்கும், ஃபுல்லாக வாமிட்டாக இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 to 11 மணி வரைக்கும் முட்டை சாப்பிடுவீங்க. 11 to 12 மணிக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க. நீங்கள் மற்ற ஃப்ரூட்ஸு சாப்பிட்லாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு சின்ன மாதுளம்பழமாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்ததுன்னா ஒன்று ஃபுல்லாக சாப்பிட முடியாது. அதனால் சின்னதாக இருக்கிற மாதிரி ஒன்று பார்த்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு மாதுளம்பழம் சாப்பிடுங்க. அப்புறம் நீங்கள் வேறு எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இடையில, அந்த டைமில் எடுத்துக்கோங்க. திராட்சை, ஆப்பிள், ஆரஞ்சு கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க, ரொம்ப நீர் சத்து. அப்புறம் இந்த அன்னாச்சி அந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அன்னாச்சி வேணால் நீங்கள் சாப்பிட வேணாம், அது ஹீட்டும்பாங்க. அது பப்பாளி 2 வந்து சாப்பிட வேணாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்து லஞ்சு வந்து 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே. அப்பயும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாப்பாடு போட்டு பொரியல் வந்து நிறைய வச்சு சாப்பிடுங்க. காய் பொரியலாக இருக்கட்டும், இல்லைன்னா கீரை வகையாகவும் இருக்கட்டும், நிறைய வச்சு சாப்பிடுங்க.
சாப்பாடு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட்டு வந்து ஒரு 3 to 4 மணி நேரம் நல்லா தூங்கி இருந்துறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு 5-6 மாதத்துக்கு மேலே தான் ஃபாலோ பண்ண முடியும். அது வரைக்கும் வாமிட்டாக இருக்கும், அப்பப்போ சாப்பிடுவோம் விடுவோம் அந்த மாதிரி இருக்கும். ரெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். நல்லா தூங்கி எழுதுறீங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், குழந்தைக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 2 நட்ஸ் எடுத்துக்கோங்க. நட்ஸு நான் பெருசாக பார்த்திங்கன்னா நட்ஸ் எதுவும் சாப்பிடல, ஏன்னா எனக்கு எதுவுமே பிடிக்கல. அந்த அத்திப்பழம் கிவி பழம் இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஆனால் ஒன்று ஃபாலோ பண்ண, நீங்கள் வந்து டெய்லி 2 பாதாம் ஊற வச்சு சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு 4 நாள் 5 நாளாவது பாதாம் சாப்பிட்ருங்க. அப்புறம் மீதி இந்த வால்நட்டு பிஸ்தா பாதாம் இது எல்லாமே சாப்பிடுங்க. முந்திரி திராட்சை இதெல்லாம். எனக்கு வால்நட்டுமே சுத்தமாக பிடிக்கல, அது ஸ்மெல்லே எனக்கு பிடிக்கல. பட் இதெல்லாம் ஊற வச்சு சாப்பிடுங்க. நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லது. பாதாம்லாம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு முடிக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஏதோ ஒரு நட்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் வந்து மில்க் அண்டு டேட்ஸு. மில்க்கு பார்த்திங்கன்னா பாலுக்குள்ளே பெருச்சம்பழத்தை போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து நல்லா ஊறிடும். அது மாதிரி வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நீங்கள் கண்டிப்பாக வேறு ஏதாவது ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அந்த மாதிரியும் நான் குடிச்சிட்டு இருந்தேன். எது எப்படி தோணுதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் குடிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து இந்த அதாவது முளைக்கட்டின பயிர் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பச்சை பயிரெலாம் முளைக்கட்டி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் அது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சுண்டல், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், பச்சை பயிறு, தட்டைப்பயிரெலாம் ஊற வச்சு வேக வச்சு சும்மா தாளித்து சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முருங்கை சூப்பு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. வாரத்தில் 2 நாள் இல்லைன்னா 3 நாள், ரொம்பவும் அதிகமாக வேணாம், 3 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அயன் கண்டென்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதில் வந்து முருங்கைக்கீரை, தக்காளி, வெங்காயம், மிளகு, சீரகம், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா இடித்து போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து அந்த சாறு குடிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து அதே மாதிரி தோசை நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். தோசை, இட்லி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 மாதத்தில் வந்து ஒரு ஸ்கேன் பார்ப்பாங்க, பேபி வெயிட் ஸ்கேன் அப்படிங்கிறது. அந்த பேபி வெயிட் ஸ்கேனில் பார்த்திங்கன்னா எனக்கு 1,800 தான் இருந்தாங்க பேபி. அப்படி எல்லோரும் யோசிச்சாங்க, இன்னும் 2 மாதம் தானே இருக்குது, எப்படி வந்து பேபி வெயிட் ஏறும், அப்படி ஏறினாலும் ஒரு 200 கிராம் ஏறும், இப்போ 2 கிலோ தான் வருமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க. ஆனால் அது வந்து ஃபுல்லாக தப்பு. கண்டிப்பாக லாஸ்ட்டில் தான் பேபி வந்து ஃபுல்லாக வெயிட் போடுவாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா 1,800 இருந்த பேபி கடைசியில் வந்து 3.25 கிலோ வந்தாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து வெயிட் ஏறலையே அப்படிங்கிறதுக்காக ஃபீல்லாம் பண்ணவே வேணாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது மீன் சாப்பிட்லாம், சிக்கன், மட்டன். இது வந்து நார்மலாக எல்லோரும் சாப்பிடுவீங்க, எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம், ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா சுவரொட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த மட்டன்லேருந்து கிடைக்கக்கூடியது. அந்த சுவரொட்டி வந்து நீங்கள் வந்து சுட்டும் சாப்பிடலாம், இல்லைன்னா அந்த பிச்சு போட்டு அதாவது இஞ்சி பூண்டுலாம் போட்டு இப்படி நார்மலாக செய்வோம்ல அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் ரொம்ப நல்லது, நல்லா பாலூர் சுவரொட்டி வந்து கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. அது வந்து அந்த மட்டன்லேருந்து கிடைக்கக்கூடியது, ஆட்லேருந்து கிடைக்கக்கூடியது. சுட்டு சாப்பிட்லாம், அந்த பிச்சு போட்டு வேக வச்சு சாப்பிடுவாங்க, அப்படியும் சாப்பிட்லாம். லைக் அந்த ஈரல் மாதிரியே தான் இருக்கும், வேறு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஹீமோக்ளோபின் வந்து கடைசியில் வந்து 12 பாயிண்ட்லேருந்து 15 பாயிண்ட் வரைக்கும் இருக்கணும். எனக்கு வந்து அப்போ வந்து 12.1 இருந்தது பாயிண்ட். நான் டெலிவரிக்கு உள்ளே போகும்போது பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுதான் நான் சொன்ன மாதிரி கடைசியில் தான் ஃபுல்லாக பேபி வெயிட் ஏறும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஏறல அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேணாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. அப்புறம் அந்த 12 பாயிண்ட் இருந்தது ஹீமோக்ளோபின். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மாதுளம்பழம் டெய்லி எடுத்துக்கோங்க, டேட்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அயன் ஹீமோக்ளோபின்லாம் கொடுக்கக்கூடியது. அப்புறம் வந்து முருங்கை சூப்பு எடுத்துக்கோங்க, அதுவும் ரொம்ப நல்லது முருங்கை சூப்பு. இது ஃபுல்லாக வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி சாப்பிட்றதுங்கிறது சொல்லியிருக்கேன். இதே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு 5 மாதத்துக்கு மேலே தான் ஃபாலோ பண்ண முடியும். அப்புறம் வந்து நீங்கள் ஒரு 8, 9, 10 மாதம் ஆகும்போது அந்த தானியங்கள்லாம் வந்து ஈவினிங் ஆட் பண்ணிக்கோங்க. சுண்டல் இதெல்லாம் வந்து வேக வச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க. முளைக்கட்டி நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக அதை சாப்பிடுங்க. எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வேக வச்சு சாப்பிட்டேன். ஒரு நாள் எப்படிலாம் சாப்பிட்லாங்கிறத வந்து நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு முட்டையை எடுத்துக்கோங்க, மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க, பால் குடிங்க, கண்டிப்பாக நைட்டு குடிங்க, இல்லைன்னா ஈவினிங் குடிங்க பால்.
அதில் நீங்கள் என்ன போட்டு வேணாலும் குடிக்கலாம், ஹார்லிக்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு குடிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நான்வெஜ் நீங்கள் எது வேணாலும் சாப்பிட்லாம். இந்த வாத்து காடையெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா அதுவும் கூட சாப்பிட்லாம். நான்லாம் சாப்பிட மாட்டேன், நான் இந்த 3 தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் சுவரொட்டி கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன். சுவரொட்டி சாப்பிட்டிங்கன்னா நல்லா பால் ஊறும். இதுதான் பார்த்திங்கன்னா சுவரொட்டி. சில பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது அப்படியே நீங்கள் வந்து சுட்டு கொடுப்பாங்க. அப்படி சாப்பிட்றத விட அந்த இது க்ளீன் பண்ணி கட் பண்ணி குட்டி குட்டியாக போட்டு இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு சாப்பிட்லாம். நல்லா தான் இருக்கும், லைக் ஈரல் மாதிரியே இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது எப்படிலாம் வீடியோ போடலாம் அப்படிங்கிறது பாருங்கள். இது என்னோடய ஹீமோக்ளோபின் லெவல். லாஸ்ட்டில் நான் வந்து டெலிவரிக்குள்ளே போகும்போது 12.1 பாயிண்ட் இருந்திருக்கு. அதாவது 12 to 15 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கணும். எனக்கு 12.1 பாயிண்ட் இருந்தது. உங்களுக்கு நார்மல் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நிறைய பிளட்டு இதாகும். அதனால் மாதுளம்பழம் நல்லா சாப்பிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.